பேதுரு. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. 4:13. ஒன்பது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? படிங்க எல்லாம் பார்க்க. தீமைக்கு தீமையையும் சொல்லுங்க. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனம் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். எல்லாம் கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அவன் என்னை மதிக்கவே இல்லை, என்னை எவ்வளோ உதாசீனத்தினா அவன் வருத்தம் வர நான் நீ அவன் இவனை மதிக்க மாட்டான், இவனை உதாசீனப்படுது. நீ சொல்கிறதில்ல நான் செய்ய மாட்டேன், நீ யார் எனக்கு புத்தி சொல்கிறது? ஒரு பொருட்டே மதிக்குது, உதாசீனப்படுறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், இதெல்லாம் இருக்க. தீமைக்கு தீமை செய்யாதீங்க. தீமைன்னா சில பேர் உதாசீனம் பண்ணுறதும் தீமை தான். சொல்கிறத கேட்க மாட்டான். காதை நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? நீ என்ன சொல்கிறது? நீ நான் என்னோட பெரிய ஆளா? நீ நான் படிச்சுவனா? உனக்கு எல்லாம் தெரியுமா? நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேன். சில நேரத்தில் அப்பா அம்மா சொல்லுவாங்கப்பா, பாஸ்டர் இதுக்கு கூட மதிக்க மாட்டுறாங்கப்பா, என்ன அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். இந்த பிள்ளைங்களை சொன்னா, அம்மா கவனிருமா, எல்லாம் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன் வந்தோன்னும். ஏன் எதிரிக்கே? ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் என்ன சொல்கிறேன், தீமைக்கு தீமை உதாசி பண்ணாமல் பதிலாக நீங்கள் ஆசீர்வதித்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களா என்று அறிந்து. சொல்லுங்கள், ஆசீர்வதிக்க சுதந்திரப்பட்ட அறிந்து ஆசீர்வதிங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க? நல்லா இருங்க, நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன், உங்களை பிளஸ் பண்ணுறேன். பல சொல்லுங்க, உங்களை பிளஸ் பண்ணுறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ 10ஆம் வசனம் வாசிங்க. ஜீவனை யார் விரும்புகிறாங்களோ, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று யார் விரும்புகிறாங்களோ, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன். இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதுல்ல? எங்க படிச்சிருக்கோம்? எங்க படிச்சோம்? எங்கேயோ இப்போ தானே படித்தோம். சும்மா சொல்லுங்களேன். சங்கீதத்தில் படித்தோம். 34ஆம் சங்கீதத்தில் என்ன பண்ணோம்? படித்தோம். அதே தான் இவர் மேற்கோள் காட்டுறார். 34ஆம் சங்கீதம் எடுத்து படித்து பாருங்களேன். அந்த இடத்துல 34ஆம் சங்கீதம் எடுத்துறீங்களா? அங்கேயே வச்சுக்கோங்க, ஒரு கை வச்சுக்கோங்க. எடுங்க அந்த வசனம். நான் தான் எடுக்கணுமா? எடுங்க. நல்ல நாட் அங்கேயும் வருது பாருங்க. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி மேல மேல வசனத்திலிருந்து படிங்க. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதும். இல்லம்மா 34 13 வாசிக்கட்டுமா? 14 தீமையை விட்டு விலகி மேல 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 சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் படிங்களேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் நன்மையை காணும்படி. இப்ப பாருங்க, நன்மையை காணும்படி ஜீவனை யாரு விரும்புறாங்களோ. சொல்லுங்க, நன்மையை காணணும், ஜீவனை யாரு விரும்புறாங்களோ. என்ன சொல்லுதாங்க? நீடித்த நாட்களை வெற்றிக்கிற மனுஷன் யார்? ஆமா, அங்க என்ன சொல்றதோ இங்க அதை தான் சொல்றார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு உன் நாவையும் கபடத்துக்கு உன் உதடுகளை என்ன பண்ணுங்க? விலக்கி காத்துக்கோ. பொல்லாப்பை விட்டு நீங்கி. சொல்லுங்க, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை என்ன பண்ணுங்க? தொடர்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, பொல்லாப்பை விட்டு நீங்கி என்ன பண்ணுங்க? சமாதானத்தை தேடி அதை என்ன பண்ணுங்க? தொடர்ந்து கொள்ளுங்க. 12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் என்ன பண்ணுது? விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுவதானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ அந்த தீமை செய்யாதிருங்கன்னு சொல்லும்போது
எது தீமைன்னு சொல்றாரு, தீமையை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நன்மை தான் மருந்து. சொல்லுங்க, தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன நன்மை தான்? மருந்து. அப்போ நன்மை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்றாரு. நீ ஆசீர்வாதத்தை விரும்புனியா, நல்ல நாட்களை பார்க்கணுமா, நீ நல்ல நாளை பார்க்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணு? இதெல்லாம் விட்டு விலகப்பா, நன்மையை செய். சொல்லுங்க, இதெல்லாம் விட்டு விலக. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. செயல் அளவில் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் அந்த வசனம், ஒரே புத்திமதி தான். சங்கீதக்காரனும் அதை தான் புத்திமதி சொல்கிறான், பவுலும் அதை தான் புத்திமதி சொல்கிறாரு, பேதுருவும் அதை தான் புத்திமதி சொல்கிறாரு, இயேசுவும் அதை தான் என்ன பண்ணுறாரு? புத்திமதி சொல்லுறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தீமை தீமை தீமைனா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். எது தீமை, எது தீமை? பொல்லாங்கா செய்யறதெல்லாம் தீமை. கடைசியாக இன்னொரு தீமையும் பார்த்தணும். இதை பார்த்து தான் முடிக்க போகிறோம். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாம் வாசிங்க. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சொல்லுங்க, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை என்ன பண்றாங்க? குத்தி கொண்டு வாயினாலையும் செயலினாலையும் எதெல்லாம் தீமைன்னு சொல்லிட்டு நிறைய காரியம். கர்த்தருக்கு பயப்படுறது தான் தீமை. கர்த்தருக்கு தீமைன்னா அது கர்த்தருக்கு பயப்படுறது. பொல்லாப்பை விட்டு விலகிறது தீமை. நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? நான் தீமையை விட்டு விலகிறேன்னு சொல்கிறேன். வெறுக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கு என்ன பண்ணுது? வேறா இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ வேணால் பணம் வச்சுக்கோங்க, ஆனால் பணம் தான் எனக்கு ஜீவன். பணம் இல்லைன்னா எனக்கு எதிர்காலம் இல்லை. பணம் தான் என் தேவன். பணம் தான் எனக்கு என்ன உயிர். பணம் தான் எனக்கு இருக்குன்னா அவன் தான் பண ஆசை பிடிச்சிவேன். இப்போ என்னைக்கு மனுஷனுக்கு பண ஆசை வருதோ அவன் எல்லா தீமையிலும் என்ன பண்ணுது? அதுதான் வேறே.